ஆக்சுவலாக இப்போ நம்ம A50 மாடல் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் எப்படி கார்ட் பேமெண்ட் அண்டு யூபிஐ ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஜஸ்ட் ஃபஸ்ட்டு ஓப்பன் தி பேமெண்ட் ஆப். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக ஒரு QR இருக்குது. இதை ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா அமௌண்ட்ஸ் வந்து கஸ்டமர்ஸ் என்ட்ரு பண்ணி பே பண்ணிக்கலாம். ஸோ இல்லை டேரெக்டாக நம்ம அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பேமெண்ட்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா பாரத் QR கிளிக் பண்ணிக்கணும். டைமண்ட் QR. ஸோ கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் அமௌண்ட் என்ட்ரு பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணோன்னா QR ஸ்கேன் ஆகும். இது வந்து இந்த அமௌண்ட்டுக்கான செப்பரேட் QR ஸ்டாட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். தென் அதுக்கு 120 செகண்ட்ஸ் டைம் இருக்கும். ஸோ டைமிங்குள்ளே பே பண்ணிடணும், இல்லை அதை டிக்ளைன் ஆகிடும் பேமெண்ட் ஆக்சுவலி. ஸோ பே பண்ணதுமே இதில் வால்யூமும் இல்லை அதுக்கேற்ற மாதிரி ஸோ நல்லா ஆடியபுளாக கேட்கும். தென் நெக்ஸ்ட் பேமெண்ட் வந்து கார்ட் பேமெண்ட்ஸு. ஸோ காசு கிளிக் பண்ணிவிட்டு சிம்பிள் ப்ராசஸ் அண்ட் என்டர் த அமௌண்ட். ஸோ இப்போ வந்து கார்டை இன்சர்ட் பண்ண சொல்லுது. ஸோ ஃபோன் நம்பர் நோட் கொடுத்துருங்க. சிமிலர் பின் நம்பர் ஆக்சுவலி. Received ₹1 on Time Labs. Thank you. ஸோ பேமெண்ட்ஸ் எல்லாமே ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒன்ஸ் அகைன் அந்த பேமெண்ட்ஸ் ட்ரான்சாக்ஷன் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ கீழே ட்ரான்சாக்ஷன் ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வியூ ஆகும். ஸோ இதில் அப் டு 7 days வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் பேமெண்ட்ஸ் ட்ரான்சாக்ஷன் இடத்துல செலக்ட் பண்ணோன்னா செப்பரேட் 7 days ட்ரான்சாக்ஷன்ஸை வியூ பண்ணிக்கலாம். ஸோ தென் பேட்ச் செட்டில் பண்ணோன்னா நீங்கள் பேட்ச் செட்டில் கொடுத்தீங்கன்னா செட்டில் பேட்ச் ஆகிடும். பேட்ச் வில் பி சக்ஸஸ். ஸோ செட்டில்மெண்ட்டும் நம்ம எடுத்துகிட்டோம் ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட்.